ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஆராமோ. ஹாய், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப லேட் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு போடுறதுக்கு வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நான் இப்போ என்ன வீடியோ போடுறேன்னா, என்னோடய நேட்டிவ் பிளேஸ் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு பார்க்குக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த பார்க்கோட வியூ எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கன்னியாகுமரி போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ அதாவது மெயின் உள்ள நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே விசிட் பண்ணுற இடத்துக்கு போகிற ரூட்டில் இருக்குது. ஸோ அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் பண்ணிங்கன்னா இது ஃப்ரண்ட்லேயே வந்து அழகாக டெக்கரேஷன் மாதிரி நிறைய செடி வச்சு உங்களுக்கு ஒரு இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நுழைவு வாய், அதாவது என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இதை வந்து யார் கட்டியிருக்காங்க என்னங்கிறதெல்லாம் இதில் வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கட்டியிருக்காங்க. ஸோ இதை வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸ் மேலே உள்ள கோபுரமே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே உள்ளே போனீங்கன்னா நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு. அதுவே ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம செடியை பார்க்கும்போது நம்ம வீட்டில் நிறைய வளர்த்துருப்போம், பட் அங்கே நிறைய பார்க்கும்போது இன்னும் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி அங்கங்கே வந்து நிறைய பில்டிங், அதாவது சின்ன சின்ன நிழற்கூட மாதிரி கட்டியிருந்தாங்க. அது வந்து எதுக்குன்னா நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க, குழந்தைங்களும் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, நிறைய கதை பேசுகிறதுக்கு, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருந்துச்சு. அப்படியே இந்த ஒவ்வொரு செடி பக்கத்துலலாம் கொடி மாதிரி படர்ந்து இருக்கிற செடியெல்லாம் வச்சு விட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ள என்ட்ரானோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. ஸோ என்ட்ரு ஆகும்போது கவுண்டரில் நின்று நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸில் இந்த மாதிரி ஆர்ச் மாதிரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு இதில் டிக்கெட்டும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிற வழியிலேயே உங்களுக்கு வந்து இந்த பார்க்கோட வரைபடம் எப்படி இருக்கும், உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு வரைபடம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஸோ அப்படியே போயிட்டு நம்ம டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே என்ட்ரா ஆகிட்டோம். ஸோ நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பர் பிளேஸுங்க. நாங்கள் போயிருந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் பர்த்டேக்காக எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் அங்கே நிறைய பிளேஸ் இருக்குது. அது பச்சை பச்சேன்னு நிறைய செடி கொடிகளுக்கு நடுவில் இருந்து நம்ம எடுக்கும்போது நம்ம பிக்சரே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து அப்படியே என்ட்ராகும்போது இந்த தண்ணிகளுக்கு இல்லை, இந்த டைமில் தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு நீர் வெளிச்சு மாதிரி அழகாக இருந்திருக்கும் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம். ஸோ அது இல்லை, அது மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் தான் போடுவாங்க போல். ஸோ நாங்கள் போயிருந்தப்போ ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் தான் இருந்துச்சு. ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டு நாங்கள் இங்கெல்லாம் நின்று கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே அழகாக வாக்கிங் போயிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க. வித்தியாசமான செடிகளுக்கெல்லாம் நேம் எழுதி போட்டிருந்தாங்க, பொட்டானிக்கல் நேம் எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் வைக்கிற நார்மல் செடிகளை விட இங்கே நிறைய இருந்துச்சு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற கார்டன் இது கூட இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு, அதாவது சொல்கிறேன் இல்லையா, உங்களுக்கு பார்க்குறதுக்கே பச்சை பச்சேன்னு இருக்கிற ஒரு மத்தியில் நம்ம இருந்தால் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் மாதிரி இதை சுற்றி அப்படியே நடந்துக்கலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா நிறைய ரோஜா செடிங்க. ரோஜா செடின்னு அவ்வளோ ரோஜா செடி வச்சுருந்தாங்க. பட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பூ பூத்துருந்துச்சு, ஒரு சிலதில் பூ பூக்கலை. ஸோ அது இப்போ தான் பூ மொட்டெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அங்கங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த பூவெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். இது வந்து செடியெல்லாம் பறிக்க முடியாது இங்கே. ஸோ அதெல்லாம் அலோடு கிடையாது, நம்ம பார்த்து ரசிச்சுக்கலாம். இது உங்களுக்கு செடியெல்லாம் வேணும்னா இது பக்கத்துலேயே உங்களுக்கு கார்டன் இருக்குது, அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா செடியும் வாங்கிக்கலாம், உரம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஜா செடி தான். இதெல்லாம் வந்து அப்படியே நிறைய புதுச்சுன்னா அழகாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளதான். அப்பப்போ தண்ணி பாய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே அழகான வசதி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கலர் ரோஸ் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி லைட் பிங்க் கலர் ரோஸ், பன்னீர் ரோஸ், அந்த மாதிரி நிறைய கலர் பூ இருந்துச்சு. இதெல்லாம் சைடில் அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குட்டி பார்க், சின்ன பசங்களுக்கான ஒரு பார்க் இருந்துச்சு. அதில் வந்து நிறைய குட்டீஸும் விளையாடிக்கிட்டாங்க, அம்மா அப்பா வரவங்களும் விளையாடிக்கிட்டாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இல்லைன்னா என்னென்னா, இந்த பார்க்கு அவங்க வச்சுருக்கிற இடத்துல நிறைய மரம் இருக்கனால கொஞ்சம் நிழல், காற்று எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ் ஏர் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலே அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து நாங்கள் கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த செடியை சேஃபாக வெட்டி விட்டு அழகாக ஒரு ப்ளசண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வித்தியாசமான பூக்கள் பூக்கிற மரங்கள் அந்தந்த சைடில் நல்லா அழகாக இருந்துச்சு. அங்கங்கே போயிட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே போனால் கொஞ்சோண்டு அழகாக சின்ன சின்ன மூங்கில் காடு மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற இடம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நிறைய கார்டனிங் மாதிரி வைக்கிறதுக்கெலாம் அதில் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக அந்த மூங்கில் காடுக்குள்ளே போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சின்ன சின்ன மூங்கில் இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வச்சு எப்படிலாம் கொண்டு வந்தாங்கன்னு சத்தியமாக தெரில. பட் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி செடி வச்சு இப்போ தான் வளர்த்துட்டு இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த மணி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா பைப்லேயே அழகாக வச்சு அதை ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஃப்ரண்ட்டில் என்ட்ரு பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அங்கங்கே கை முளைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய இது பார்த்துட்ருந்தோம். அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க குட்டி பசங்களை வச்சு. ஸோ அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், அந்த மரங்கள் அதில் காய்ச்சிருக்க இதெல்லாமே. ஸோ உள்ள ரொம்ப லாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இப்படி சுற்றி அப்படி வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் என்னென்னா நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நிறைய வயசானவங்கள்லாம் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த காலத்தில் அவ்வளோக்கா எங்கேயும் வெளியும் போக மாட்டேங்கிறாங்க. பட் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் ஈவினிங் டைம்லாம் வந்து ரிலாக்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எனக்கு. ஸோ ஆனால் வந்து பெரியவங்கள்லாம் இங்கே வந்து இருந்து ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிற வழியெலாம் இந்த பூ பயங்கரமாக இருந்துச்சு, அங்கங்கே பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்ன பூன்னு எனக்கு தெரில. ஸோ அதையும் பார்த்துட்டு இருந்தோம். இது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் வாக்கிங் பண்ணி அவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பண்ணிவிட்டு அழகாக எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இதெல்லாம் வந்து ஒரு வகையான செடி மாதிரி, ஐ மீன் அதில் காய்ச்சிருந்த பூ அது இதெல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. பட் நிறைய இதுக்கு பேர் தெரியல எனக்கு. ஸோ ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்து அது ஃபோட்டோஸ் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் குடில், இது வந்து ஜஸ்ட் குடில் மாதிரி போட்டிருந்தாங்க. உள்ளே இப்போ தான் நிறைய வச்சிட்ருக்காங்க. பட் அவ்வளோக்கா இன்னும் அதை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணல.
அதில் வந்து சைடில் வெளியே பார்த்த மாதிரி தான், பட் உள்ளே வந்து குடில் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அடுத்த குடில். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தொட்டியில் மட்டும் செடியெல்லாம் வச்சுட்டு அப்படி கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போல். ஸோ அவ்வளோதான். மற்றபடி நார்மலாக வெளியே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி செடிகள்லாம் வச்சு விட்ருந்தாங்க. அப்படியே வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கான வழி அப்படியே வந்துடும். ஸோ இதுலேருந்து அப்படியே உள்ள கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நான் காட்டுற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும் பாருங்களேன். எவ்வளோ லாங், எவ்வளோ பசு பசேன்னு இருக்குதுன்னு பாருங்களேன். இது எல்லாமே நாங்கள் உள்ளே அப்படியே சுற்றிட்டு வந்த இடங்கள் தான். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா மீன், அப்படியே கொஞ்சமாக மீன்கள் மட்டும் போட்டு கொஞ்சம் என்ட்ரன்ஸில் தான் இது வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு ரொம்ப நிறைய ஃபிஷ்லாம் இல்லை, கொஞ்சமாக ஃபிஷ் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியுதா, கொஞ்சம் கலர் கலராக கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிஷ்லாம் ஜாலியாக கலர் கலராக சுற்றிட்டு வந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்படி அப்படியே இந்த மீன் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு கார்டனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இதுதான். நிறைய ரோஸ் இருந்துச்சு, கலர் கலராக இருந்துச்சு. ஸோ எங்கள் சிஸ்டரும் வந்து வீட்டுக்கு ரோஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே ரோஸ் உள்ளே பார்க்க போயிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருந்துச்சுங்க. எதை வாங்க எதை விடன்னு தெரில. எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் ரோஸ்னால் ரொம்ப அடிக்ட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த கலர் வைக்கலாமா அந்த கலர் வைக்கலாமான்னு ஒரு இது கன்ஃபியூஸில் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு எடுத்துகிட்டு அவங்கள 2-3 ரோஸ் செடிலாம் வாங்கியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெரைட்டி கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுக்கு போடுற உரம், அந்த மண் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம்.